ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா, ஜிம்காவில் வந்து கடைசி கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து ஒரு மல்டி கலர் இயரிங்கு. இன்னும் 2-3 கிளாஸ் தான் இருக்குது இந்த மொத்த இயரிங்ஸுமே முடிக்கிறதுக்கு. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஜிம்கா பேஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 6 கலர்ஸில் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் 6 தான் எடுக்கணும்னு இல்லை, அதே மாதிரி இதே கலர் தான் எடுக்கணும்னு கிடையாது. ஒரு 4 இல்லை 5, 6ன்னு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கலர்ஸ் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து இப்போ இந்த 6 கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் வந்து நான் ஒன்றாக்கிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தோட ஸ்டார்டிங் அந்த த்ரெட்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு கையில் பிடிச்சிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு நார்மல் பேசிக் மாடல் தான், பட் இதையும் சொல்லித்தராமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து இது இடையில ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் இந்த ஜிம்காவை வந்து அதாவது இந்த த்ரெட்டை வந்து ஜிம்காவில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நம்ம சந்திரமல்லி இயரிங்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேங்கு கிளாஸஸில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இதை வந்து நிறைய டைப்பில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இப்போ சிம்பிளாக ஒரு ஜிம்காவில் மட்டும் இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா, அடுத்து தேவைப்பட்ட நான் பேங்கு கிளாஸ்லையும் பண்ணுறேன். இப்போ நீங்களும் இந்த மாதிரி ஜிம்காலையோ இல்லை சந்திரமல்லி இயரிங்லையோ நீங்கள் எனக்கு செஞ்சு சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒன்றா எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ 6ஐயுமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மூடியில் வந்து நான் சுற்ற போகிறேன். ஓகேங்களா, இந்த மூடியில் சுற்ற போகிறேன். நீங்கள் வந்து அட்டையிலையும் சுற்றிக்கலாம். நம்ம எப்போயுமே சொல்லுவோம், சுற்றுறது வந்து அந்த ஜிம்காவோட சைஸை பொறுத்துன்னு. நம்ம ஃபஸ்ட்டு எப்போயுமே என்ன பண்ணுவோம், ஒரு 20 தடவை சுற்றுவோம். ஓகேங்களா, ஒரு சிங்கிள் த்ரெட்டாக இருக்கப்போ. பட் இது வந்து 6 த்ரெட்டு இருக்குது அப்படிங்கிறனால நான் ஒரு 8 தடவை மட்டும் சுற்றிக்கிறேன். ஏன் ஜிம்காவுக்கு இது போதும்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஜிம்கா சைஸையும் உங்கள் போர்டு சைஸையும் பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே வந்து நல்லா இருக்க பிடிச்சிக்கிறோம். ஏன்னா ஒரு த்ரெட் இல்லை, மேலே மொத்தம் 6 த்ரெட் இருக்குது நம்ம ஒரு கையிலே பிடிச்சிருக்கிறதே. ஸோ அதனால் கவனமாக வந்து த்ரெட் பண்ணிக்கணும். அப்புறம் கீழே இருக்க அந்த நூல் கண்டையும் பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைனா அது வந்து சிக்கலாகி உங்களுக்கு அதுவும் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இது மாதிரி ஒரு 6 டைம்ஸ் வந்து ஒரு 6 தடவை வந்து நான் சுற்றிக்கிறேன். எனக்கு 6 தடவை வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 6லேருந்து 8 தடவை சுற்றிக்கிறேன். இப்போ 8 தடவை சுற்றிருப்பேன். இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மொத்தம் வந்துடுது பாருங்கள். நம்ம நார்மல் ஜிம்காவுக்கு எவ்வளோ ஸ்டாண்ட்ஸாக எடுத்துருப்போமோ அதுக்கிட்ட இது வந்திருக்கும். இன்ஃபேக்ட் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகேங்களா, இந்த கேமரா ஆங்கிள் வந்து கொஞ்சம் சரியாக வைக்கல, அதனால தான் கொஞ்சம் என் கையில் நான் மேலே பண்ணுறதுலாம் கொஞ்சம் சரியாக தெரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த மாதிரி வராமல் நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ நல்லா க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஜிம்கா பேஸ்லேயும் இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இந்த மாதிரி குட்டி சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதை உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதை வந்து நான் ஃபுல்லாக டிசைன்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இதை வந்து இந்த ஜிம்காவில் ரேப் பண்ணி மட்டும்தான் காட்ட போகிறேன். உங்களுக்கு ரேப்பிங் வந்து ஆல்ரெடி நம்ம இவ்வளோ கிளாஸ் பண்ணதில் நீங்கள் ரொம்பவே நல்லா கற்றுருப்பீங்க. இருந்தாலும் இந்த கிளாஸில் வந்து சும்மா ஜஸ்ட் இதை விட இம்பார்ட்டன் எனக்கு இஷ்டம் இல்லை நூல் சுற்றுறதோட. அதனால் ஜிம்காலையும் நான் ரேப் பண்ணி காட்டிடுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு இயரிங்காக கன்வெர்ட் பண்ணி குரூப்பில் வந்து சப்மிட் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த எட்ஜஸ் இந்த த்ரெட்டோட எட்ஜஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ த்ரெட்டெல்லாம் ஒட்டி நல்லா காய வச்சாச்சு. நம்ம இதை வந்து ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் இப்படி உங்களுக்கு சரியாக வியூஸ் தெரியலை. ஸோ சாரி. நீங்கள் வந்து உங்களுக்கு ரேப்பிங் தெரியும், நம்ம எவ்வளோ ஜிம்காஸு எவ்வளோ இயரிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களாலேயே ரேப் பண்ண முடியும். அதனால இந்த வீடியோ தெரியாதது ஒன்றும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோ நான் ரேப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஆக்சுவலாக சாரி ஃப்ரெண்ட்ஸ், நானே ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சோம், கேமராவில் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரேப் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு ரேப்பிங் வந்து ரொம்ப நல்லா தெரியும். இந்த மாதிரி தான் மல்டி கலரில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணி ரேப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து கடைசியில் எப்பயும் போல் க்ளூ அப்ளை பண்ணி அதை கட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். இது மட்டும்தான் இந்த கிளாஸே. நான் அது அட்லீஸ்ட் அந்த ரேப்பிங்லாம் காட்டினா வச்சா கொஞ்சம் கிளாஸ் லென்த்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் வந்து அது வந்து ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ கிளாஸ் வந்து இவ்வளோ தான் இன்றைக்கி. ஸோ நம்ம வந்து அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள்,
ஜிம்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.